வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது டபுள் ஆக்குபென்சி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஒரு வித்தியாசமான ஜெண்டர் ஸ்வாப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ட்ராமா. பகலில் பொம்பளையாகவும் நைட்டு ஆம்பளையாகவும் மாறக்கூடிய ரஜினி அப்படின்ற ஒரு கேரக்டரை மையமாக வச்சு தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக இந்த கேரக்டர் குழந்தையிலேருந்தே இப்படி தான் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸோட வளர்றாங்க. அவங்க பேரண்ட்ஸோட இறப்புக்கு அப்புறமாட்டு இவங்க தனியாக உலகத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. பொம்பளை ரஜினி ஒரு பயோடெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பகலில். ஆம்பளை ரஜினியோ நைட்டு ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க வாழ்க்கையில் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. லவ்வர்ஸ் உள்ளே வராங்க. வந்ததுக்கு அப்புறமாட்டு இவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அண்ட் இவங்களை அப்படியே பேரலாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த வில்லன் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், டுவர்ட்ஸ் தெண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு மெயின் அட்ராக்ஷனே அந்த வித்தியாசமான ஜெண்டர் ஸ்வாப் கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சில டிரான்சிஷன் காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரசிக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதை சுற்றி நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் அப்படின்றது ஜெனரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பொம்பளை ரஜினி அண்ட் ஆம்பளை ரஜினி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பாண்டிங், இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க லைஃப்ல லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த லவ்வர்ஸ்னால என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. போக போக அந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப சப்பையா முடிச்சிட்டாங்க. சொல்ல போனா இந்த படத்துல அந்த கான்ஃபிளிக்ட்ஸை கிரியேட் பண்ண விதம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. பேருக்கு ஒரு சயின்டிபிக் வில்லன், அவன் பண்ணக்கூடிய சம்பவங்கள், அவனோட எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா எழுதப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த லவ் போர்ஷன்ஸை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ஸ்ட்ரெச்டா, சில இடங்கள்ல பயங்கர ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஐடியாவை ரொம்ப நீட்டாக யோசிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ சில மொமெண்ட்ஸ் அப்படின்றதும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் த்ரூ அவுட் த மூவி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கதையோட ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் 2.7 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.